ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருமழிசை ஆழ்வாரோட சரித்திரத்தை தான் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். பக்திசாரர் அப்படின்ற திருநாமத்தை சிவபெருமான் திருமழிசை ஆழ்வாருக்கு கொடுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ திருமழிசை ஆழ்வார் செஞ்ச பல அதிசயங்கள் பார்ப்போமா? சுக்திஹாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கந்தர்வன் இருந்தான். அந்த கந்தர்வன் புலியை தன்னோட வாகனமா வச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் புலி வாகனத்துல பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி அந்த புலியால பறக்க முடியாது. கீழே பார்த்தா திருமழிசை ஆழ்வார் தவம் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே கீழே இறங்கி வருவான். திருமழிசை ஆழ்வார் தூசி படிஞ்ச திருமேனியோட ஒரு சின்ன கிழிஞ்ச ஆடை அணிஞ்சுக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவானா, ஒரு கவசத்தை எடுத்து திருமழிசை ஆழ்வார்கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்க அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா, கண்ணை மூடி தன்னோட 2 கைகளையும் மேல தூக்கி பெருமாளை தியானம் பண்ணுவார். அவரோட கையில ஒரு உயர்ந்த கவசம் வரும். அந்த கவசத்தை எடுத்து நீ இதை அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. உடனே இந்த கந்தர்வன் என்ன பண்ணுவானா, தன்னோட கழுத்துல ஒரு தங்க மணி அணிஞ்சிருப்பான். அதை எடுத்து திருமழிசை ஆழ்வாரோட கழுத்துல போட்டுட்டு இதையாவது ஏத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த தங்கமணியை எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிட்டு திரும்பி பெருமாளை தியானம் பண்ணுவார். அது ஒரு நவரத்ன மாலையா மாறிடும். அந்த மாலையை எடுத்து அந்த கந்தர்வனோட கழுத்துல போட்டு விடுவான். ஒரு உயர்ந்த முனிவரா இருப்பார் போலன்னு சொல்லிட்டு காலை விழுந்து சேவிச்சுட்டு அவன் போயிடுவான். கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருந்தார். அவர் ரசவாதத்துல வல்லவர். ரசவாதம்னா அவங்க ஒரு குளிகை மாதிரி வச்சிருப்பாங்க, பந்து மாதிரி, குளிகைன்னு பேரு. அதுல இரும்பு உலோகம் வச்சு தேய்ச்சாங்கன்னா அது தங்கமா மாத்தி கொடுத்துரும். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கொங்கண சித்தர் திருமழிசை ஆழ்வார்கிட்ட நான் உங்களுக்கு தங்கம் கொடுக்குறேன், நீங்க அதை எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் இல்லையா, நீங்க ஏதாவது இரும்பு இருந்தா கொடுங்க, அதை நான் உங்களுக்கு தங்கமா மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கொங்கண சித்திரை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தன்னோட உடம்புல இருக்க தூசு அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பந்து மாதிரி செஞ்சு, நீ வச்சிருக்க அந்த குளிகை உலோகத்தையும் இரும்பையும் தான் தங்கமா மாத்தும். நான் இப்ப உனக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, நீ அதுல நீ எதுல வேணா தேய்ச்சிக்க, அது உனக்கு தங்கமா மாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்வாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மலை மேல தூக்கி போடுவாராம். என்ன ஆகும், அந்த மலையே தங்கமா மாறிடும். இப்போ இவர் ஊர்ல இருந்துட்டு தானே தவம் பண்ணிட்டு இருக்காரு திருமழிசை ஆழ்வார். அவருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. இது போல நடுவில் தொந்தரவுகள் வருது. அவரால் கண்டினியூஸா தவம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, தனிமையில நம்ம தவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு குகைக்குள்ள போய் தனிமையில தவம் பண்ணுவாரு. அப்போ அந்த குகைக்கு வெளியில 1000 சூரியன் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல உதிச்சா எந்த அளவுக்கு ஒரு தேஜஸோட ஒளியோட இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒளிமயமான காட்சி கண்ணுக்கு படும். அந்த இடத்துல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் வருவாங்க. அந்த ஒளிமயமான காட்சியை பார்ப்பாங்க. குகைக்குள்ள ஏதோ ஒரு உயர்ந்த முனிவர் இருக்கார் போல, யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு குகைக்குள்ள போனா திருமழிசை ஆழ்வார் தவம் பண்ணிட்டு இருப்பாரு. திருமழிசை ஆழ்வாரோட குரு யாரு? பேயாழ்வார் தானே. அப்ப தன்னோட குருவை பாக்குறாரு. கூடவே பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பக்தர்கள் 4 பேரு ஒரே இடத்துல கூறுறாங்க. நம்ம பெருமாளை தனியா அனுபவிக்கிறத காட்டிலும் கூடி இருந்து குளிர்ந்தேலோர் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி பக்தர்கள் கூட சேர்ந்து இருந்து அனுபவிக்கிற சந்தோஷமே தனிதான். கூட ஒன்னா சேர்ந்து நாம ஜபம் பண்ணாலோ, அவனோட கதையை பேசிக்கிட்டு இருந்தாலோ, பக்தர்கள் கூட சேர்ந்து நம்ம பகவானை அனுபவிக்கிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷம் எப்பவுமே தனிதான். இப்போ 4 பக்தர்களும் ஒன்னா கூறுறாங்க, பெருமாளை பத்தி பேசுறாங்க, சந்தோஷமா பொழுதையும் கழிக்கிறாங்க. அப்புறம் திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலே வெக்கனை பெருமாள் இருக்காரு இல்லையா, திருவெக்கா அப்படின்ற ஊர்ல வெக்கனை பெருமாள், அந்த பெருமாளை போய் சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தானும் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வயசான மூதாட்டி டெய்லி வருவாங்க. ஆழ்வார் இருக்கிற இடத்துல கூட்டி பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போறத தன்னோட வழக்கமா கொண்டுட்டு இருந்தாங்க அந்த வயசான மூதாட்டி. ஆழ்வார் பாப்பாரு, என்ன இவங்க டெய்லி இதையே ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தன்னோட கண்களால இப்படி பாப்பாரு. ஆழ்வாரோட திருக்கண்ணோட மகிமை அந்த வயசான மூதாட்டிக்கு இளமை திரும்ப வந்துடும். பக்கத்திலே கணிக்கண்ணன் நின்றுட்டு இருப்பாங்க. இது திருமழிசை ஆழ்வாரோட சிஷ்யர் இல்லையா. பாப்பாரு, வயசான மூதாட்டிக்கு இப்படி இளமை வந்துருச்சே, என்னோட ஆச்சாரியோட மகிமையே மகிமை அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கண்ணனும் நினைப்பாரு. அந்த மூதாட்டி இளமையான தோற்றம் வந்த பிறகு தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில அந்த நாட்டு ராஜா வருவாரு. பார்த்த உடனே, என்ன இது இவ்வளோ அழகான இளமையான பொண்ணு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எங்க பிறந்த ஒண்ணுமே விசாரிக்காம, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடும். ராஜாவும் இப்ப இந்த வயசான பாட்டியா இருந்து இளமையா மாறிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. 2 பேருமே ரொம்ப நாள் வாழ்வாங்க, ரொம்ப வருடங்கள் வாழ்வாங்க. வருடங்களும் கழிஞ்சு போகும். ஒரு நாள் அந்த ராஜா கண்ணாடி முன்னாடி நிப்பாரு. பாப்பாரு, காது ஓரத்துல பார்த்தா வெள்ளை முடி வந்திருக்கும். என்னடா இது, அதுக்குள்ளே நமக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு
தலை சீவிட்டு இருக்குமா, கரு கருன்னு முடியோட பண்ணும்போது எவ்வளோ அழகா, என்ன பொலிவா, என்ன இளமையா இருந்தாங்களோ, அதே இளமையோட, அதே அழகோட இருப்பாங்க. ராஜாவுக்கும் ஒண்ணும் புரியாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இத்தனை வருஷம் போயிடுச்சுல்ல. எப்படி நீ மட்டும் கொஞ்சம் கூட இளமை மாறாம அப்படியே இருக்கிற? என்னோட காது ஓரத்தெல்லாம் பாத்தியா? வெள்ள முடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், நான் உண்மையாலுமே ரொம்ப வயசானவங்க தான். ஆழ்வாரோட அருளால, நம்ம ஊர்ல ஒரு முனிவர் இருக்காரு இல்லையா, அவரோட அருளால எனக்கு வந்த இளமை, அது இன்னும் எனக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லும். அப்படியா, என்ன இது ஆச்சரியம், மந்திரிங்கெல்லாம் கூட்டு அந்த முனிவரை இப்பவே இங்க வர சொல்லுங்க, நான் இளமையா இருக்கும்படி என்னையும் மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிங்க கிட்டலாம் ஆலோசனை கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் ரொம்ப உயர்ந்தவர், அது மாதிரிலாம் இங்கெல்லாம் நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு சிஷ்யர் இருக்காங்க கணிக்கண்ணன் சொல்லிட்டு. அவங்க எது பாடினாலும், வரக்கவி எது பாடினாலும் அப்படி உண்மையாலுமே நடந்துரும். ஏன்னா அவங்கள வச்சு உங்களுக்கு இளமை திரும்ப வரும்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கணிக்கண்ணன் அந்த பக்கம் உச்சி விருத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப கணிக்கண்ணனை கூப்பிட்டு, இது போல வந்து உங்க ஆச்சாரியரோட அருளால, உங்க குருவோட அருளால தான் என்னோட மனைவிக்கு வந்து இன்னும் இளமை மாறாம இருக்கான். எனக்கும் எப்பவும் இளமையோட இருக்கணும். உங்க ஆச்சாரியர்லாம் வர தேவையில்ல, நீ ஒரு வரகவின்னு கேள்விப்பட்டேன், நான் இளமையா இருக்கும்படி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே கணிக்கண்ணன் சொல்வான், என்னோட நாக்கால என் ஆச்சாரியரோட புகழை தவிர வேற எதையுமே நான் பாட மாட்டேன். என்னோட ஆச்சாரியரோட புகழ் மட்டும்தான் இந்த வாய் பாடும். வாய் கொண்டு மானிடம் பாடவல்ல கவிஞன் அல்லேன். ஒரு மனிதரோட பெருமையை பத்தி என்னோட நாக்கால நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கண்ணன் வந்து சொல்லிடுவாரு. உடனே ராஜாவுக்கு கோவம் வந்து, ஓ அப்படியா, இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா, என்னோட பேச்சையே நீ மீறியா, நீ இப்பவே இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே சரி நான் போயிறேன்னு சொல்லிட்டு கணிக்கண்ணனும் கிளம்பி போயிடுவாரு. அங்க இருந்து போகும்போது திருமழிசை ஆழ்வார்கிட்ட, இனிமே ராஜா வந்து என்ன இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொல்லுவாரு. திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்வார்னா, நீ இல்லைன்னா நான் எதுக்கு இங்க இருக்கணும், நானும் அவன் கூடவே வந்தாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார் சொல்வாரு. உடனே திரும்பவும், நீயும் நானும் இல்லாதப்ப பெருமாள் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும், பெருமாளையும் நம்ம கூடயே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார் ஒரு ஆச்சரியமான அழகான ஒரு பாடலை பாடுவாரு. என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா? கணிக்கண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைநாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாரு. இப்போ அம்மா வந்து தன்னோட குழந்தைய பார்த்துட்டு, உன்னோட ஸ்கூல் பேக் எடுத்துட்டு என் கூட வான்னு சொன்னா, எப்படி அந்த குழந்தை ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு அம்மா பின்னாலேயே போயிடுமோ, அதே மாதிரி ஆழ்வார் சொல்லிட்டாரு, ஆழ்வார் பேச்சை நம்ம மீறலாமா? ஆழ்வார் பேச்சை கண்டிப்பா நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு பெருமாளும் என்ன பண்ணுவார்னா, ஆதிசேஷ படுக்கைய பாய் போல எடுத்து தன்னோட தலைமையில வச்சுக்கிட்டு ஆழ்வார் பின்னாடியே போயிடுவாரு. இப்ப நம்ம வந்து ஓரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓர் இரவு இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஆழ்வார், கணிக்கண்ணன், பெருமாள் எல்லாரும் அங்க ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கியிருந்தாங்க இல்லையா, அதனால அந்த ஊருக்கு ஓரிக்கைன்னு இப்போ சொல்றாங்க. அந்த இடத்துலதான் 3 பேரும் தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா நாடே களை இழந்து இருக்கு. பஞ்சம், பட்டினி, மரங்கள்லாம் வாடி போய் தண்ணியே இல்லாம நாட்டு மக்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறாரு, என்ன இது, நாடே இப்படி களை இழந்து இருக்கே, என்ன காரணம்னு மந்திரிங்கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கும்போது பெருமாள் கோயில்ல இருந்து அர்ச்சகர் அங்க இருந்து வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா கோவில்ல பெருமாளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது, பெருமாளையே காணோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பார்த்துட்டு இருந்தா, மத்த கோவில்ல சிறு சிறு கோயில்ல இருக்க சின்ன சின்ன தெய்வங்கள் அங்க இருக்கிற அந்த சாமியுமே காணோம். எல்லா பூசாரியும் வந்து சொல்றாங்க, எந்த கோவில்லையுமே எந்த சாமியும் இல்லைன்னு சொல்லிட்டு. ராஜா பார்த்தாரு, என்ன எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மந்திரிங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு கணிக்கண்ணனை நீங்க போக சொல்லிட்டீங்க இல்லையா, அதனாலதான் பெருமாளும் போயிட்டாரு, பெருமாள் இல்லாததால் தான் நாடே இப்படி இருக்கு, நீங்க போயிட்டு பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெருமாளை வந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிங்கள்லாம் சொல்லுவாங்க. உடனே ராஜாவும் என்ன பண்ணுவாரு, நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக போயிடுவாரு. போய் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு, தெரியாம பண்ணிட்டேன் திரும்பி வந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. பெருமாள்
பெருமாள் வந்து திருமழிசை ஆழ்வார்கிட்ட கண்ணு காமிச்சிருவாரு. நீ போய் ஆழ்வார்கிட்ட கேளு, ஆழ்வார் சொன்னாதான் நான் வருவேன், ஆழ்வார் சொன்னதால தான் நான் இங்கவே வந்தேன், திரும்பி ஆழ்வார் சொன்னாதான் நான் நாட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லிடுவாரு. உடனே ஆழ்வார்கிட்ட போய் தெரியாம பண்ணிட்டேன், நாட்டுக்கு திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மன்னிப்பு கேட்பாரு. கணிகண்ணன் கிட்ட கேளு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்லிடுவாரு. கணிகண்ணன்ட்ட போயிட்டு நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நாட்டு மக்களுக்காகவாவது நீங்க திரும்ப வந்துருங்களா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கணிகண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உடனே கணிகண்ணனும் சரி நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கிட்ட சொல்லுவாரு. உடனே பெருமாள் என்ன பண்ணுவாரு, ஆழ்வார் சொன்னதால தானே இங்க வந்தாரு, அப்ப திரும்பி ஆழ்வார் சொன்னாதானே காஞ்சிபுரத்துக்கு திரும்ப போவாரு, அப்போ திரும்பி நீ வா, திரும்பியும் காஞ்சிபுரத்துக்கே நீ வா அப்படின்றதுக்காக திரும்ப ஆழ்வார் இதே பாட்டை வேற மாதிரி பாடுவாரு. பார்க்கலாமா? கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் யான் செல ஒழிந்தேன், நீயும் உந்தன் பைநாகப்பாயை விரித்துக்கொள், நீ திரும்பவும் வந்து நீ இருந்த இடத்துல திரும்பியும் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொன்ன உடனே பெருமாள் தானும் ஆதிசேஷ படுக்கையை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல இருந்து வந்தாரோ அதே இடத்துல போய் படுத்துருவாரு. அப்போ தெக்கனை பெருமாள், வேகா சேது பெருமாள், அவரு இதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாரு. ஆழ்வார் சொன்னபடியே செஞ்சார் இல்லையா, பைநாகப்பாயை சுருட்டிக்கோள்னா சுருட்டிக்கிறாரு, விரிச்சிக்கோனா விரிச்சிக்கிறாரு. ஆழ்வார் சொன்னபடி செஞ்சதால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெருமாளுக்கு பேரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமாள் வந்து பக்தர்கள் கிட்ட வசப்படுவான் அப்படின்னு தெரியுது இல்லையா, பக்தர்களோட பக்திக்கு கட்டுப்படுவான். எப்படி யசோதா கையில கிருஷ்ணன் கட்டுப்பட்டு உரலோடு இணைந்து ஏங்கியிருந்தானோ அதே மாதிரியே பக்திக்கு மட்டும்தான் வசப்படுவானே, நம்ம அகங்காரத்துக்கோ மமகாரத்துக்கோ அதெல்லாம் பெருமாளை சீண்ட கூட முடியாது. நம்ம பக்தி ஒன்றை வச்சு அவனை ஈஸியா கட்டி போட முடியும். பக்திக்கு வசப்படுவான் பெருமாள். அப்புறம் ஆழ்வார் வந்து கும்பகோணத்துக்கு போறாரு. கும்பகோணத்துல பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு திண்ணையில வந்து வேதம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, வேதம் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆழ்வார் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேதம் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இது எந்த குலத்துல பிறந்தாங்கன்னே தெரியல, இவங்களுக்கு முன்னாடி நம்ம வேதம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்களாம், நிறுத்திடுவாங்க. ஆழ்வார் போன பிறகு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஆழ்வார் இது பாப்பாரு, ஆனா கண்டுக்க மாட்டாரு, அவர் பட்டினே போயிட்டு இருப்பாரு. அப்ப ஆழ்வார் கொஞ்ச தூரம் போன பிறகு நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் ஆரம்பிக்கலான்னு போகும்போது என்ன நடக்கும்னா, எல்லாருக்கும் மறந்துரும் எந்த இடத்துல நம்ம விட்டோம் அப்படின்றதே மறந்துரும். இத வந்து ஆழ்வார் வந்து கவனிச்சிருவாரு. உடனே என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருந்து போவாரு, அந்த இடத்துல ஒரு நெல்லு, கருப்பு நெல்லு இருக்கும், அந்த நெல்லை எடுப்பாரு, தன்னோட நகத்தால அந்த கருப்பு நெல்லை 2 பகுதியா இப்படி பிச்சு போடுவாரு. இதை வச்சியே அந்த வேதம் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, ஆழ்வாரோட இந்த செயலை பார்த்து நம்ம எந்த இடத்துல விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். அது என்னன்னா, கிருஷ்ணானாம் விரீஹினாம் நகநீர் பின்னம் அப்படின்ற ஒரு நெல்லு. கிருஷ்ணானாம் விரீஹினாம் நகநீர் பின்னம், கிருஷ்ணானானா கருப்பு இல்லையா, கிருஷ்ணானாலே கருப்பு, விரீஹினா நெல்லு, நகநீர் பின்னம்னா நகத்தால 2 பின்னமா ஆக்குறது. அப்போ இவரை பார்த்துட்டே அப்ப கிருஷ்ணானாம் விரீஹினாம் நகநீர் பின்னம் இப்படின்ற இந்த இடத்துலதான் நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். அப்பதான் உங்களுக்கு உணரும், குலம் முக்கியம் இல்ல, எந்த அளவுக்கு ஞானமும் எந்த அளவுக்கு பக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறை வந்து அங்க இருக்கிறவங்க உணர்வாங்க. அப்புறம் பெரும்புலியூர் அப்படின்ற ஒரு ஊரு, அந்த ஊர்ல போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார் போவாரு. உள்ள போகும்போதே அர்ச்சக சுவாமி எல்லாம் யோசிப்பாங்க, எந்த குலத்துல பிறந்தாங்கன்னு தெரியல, இவங்களை கோயிலுக்குள்ள விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, திருமழிசை ஆழ்வார் உள்ள வரமாட்டாரு, கோயிலுக்கு வெளியில வந்து பிரதட்சணம் பண்ணுவார், காம்பவுண்ட் வெளியில அந்த இடத்துல வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள என்ன நடக்கும்னா, ஆழ்வார் எந்த இடத்துக்கெல்லாம் போறாரோ, தெற்கு பக்கமா போனா தெற்கு பக்கமா பெருமாள் தன்னோட முகத்தை வச்சுக்கிறாரு, கிழக்கு பக்கம் போனா கிழக்கு பக்கமா பெருமாள் முகத்தை வச்சுக்கிறாரு, மேற்கு பக்கம் போனா மேற்கு பக்கமா பெருமாள் முகத்தை வச்சுக்கிறாரு. பெருமாள் சுத்துறாரு ஒரு இடத்துல இருந்தே. திருமழிசை ஆழ்வார் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறாரோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் தன்னோட முகத்தை வச்சு இப்படி சுத்துறாரு. அர்ச்சக சுவாமி பாக்குறாங்க, என்ன இது பெருமாளை காணும்னு சொல்லிட்டு பார்த்தா பெருமாள் வந்து பெருமாளோட முகம் அந்த பக்கம் இருக்கு.
பார்த்தா என்னன்னு வெளியில வந்து பார்த்தா திருமழிசை ஆழ்வார் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் திருமழிசை ஆழ்வாரோட பக்தியையும் ஞானத்தையும் உணர்ந்து பூர்ண கும்பம் கொடுத்து உள்ள வந்து பெருமாளை சேவை பண்ணி வைப்பாங்க. அப்புறம் பெரும்புலியூர் அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தணர் இருந்தாரு. அந்த அந்தணருக்கு ஆழ்வாரோட வைபவம், ஆழ்வாரோட பக்தியை பத்தி தெரியும். அதனால என்ன ஆசைப்படுவாங்கன்னா, அவர் ஒரு யாகம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த யாகத்துல வந்து திருமழிசை ஆழ்வாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். அவருக்கு தான் இந்த யாகத்துல முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த யாகத்துக்கு திருமழிசை ஆழ்வாரை அழைச்சிட்டு வருவாரு. அழைச்சிட்டு வந்து முதல் மரியாதை கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது மற்ற அந்தணர்கள்லாம் சொல்லுவாங்க, எந்த குலத்துல பிறந்தாங்கன்னே தெரியல, இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுத்துடுவாங்க. உடனே பெரும்புலியூர் அடிகள் ஆழ்வாரோட திருவடியில விழுந்து, நீங்க தான் எப்படியாவது இவங்க இவங்க வந்து இவங்க நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவடியில விழுந்து ஆழ்வார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாரு பெரும்புலியூர் அடிகள். அதனால ஆழ்வார் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அற்புதமான பாட்டு பாடுவாரு. அக்கரங்கள் அக்கரங்கள் என்றுமாவதென்களோ இக்குறும்பை நீக்கி என்ன ஈசனாக்கி வல்லையேல் சக்கரங்கோல் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடே அப்படின்னு சொல்லிட்டு பாட உடனே உள்ள அந்தர்யாமியா இருக்கிற பெருமாள் திருமழிசை ஆழ்வாருக்கு வெளியில எல்லார் முன்னாடியும் காட்சி கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், உள்ள இருக்கா பெருமாள் திருமார்புல ஆழ்வாரோட நெஞ்சில இப்படி காட்சி கொடுக்குறாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்ப உணர்ந்து திருமழிசை ஆழ்வார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆழ்வாருக்கு முதல் மரியாதையும் கொடுப்பாங்க. இப்போ ஆழ்வார் கும்பகோணத்துக்கு போறாரு. அங்க ஆறாவமுத ஆழ்வான் இருக்கிறாரு இல்லையா, அந்த பெருமாள் கிட்ட போறாரு. ஒரு மதிய நேரம் அது போல நேரத்துல ஒரு நண்பகல் நேரத்துல போறாரு. உள்ள போகும்போது அந்த நேரத்துல உச்சி காலத்துல பெருமாளுக்கு வந்து பொங்கல் தான் பிரசாதமா கொடுப்பாங்க. உடனே பெருமாள் பாக்குறாரு, என்னோட பக்தன் வராரு, எனக்கு முதல்ல பிரசாதத்தை கொடுக்குறீங்க, எனக்கு வேணாம், ஆழ்வாருக்கு முதல்ல கொடுங்க, ஆழ்வாருக்கு கொடுத்த பிறகு என்கிட்ட வாங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே சொல்லிடுவாரு. உடனே அர்ச்சக சுவாமி எல்லாம் பெருமாளே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆழ்வாருக்கு முதல்ல பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்புறமா எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு பொங்கலை வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. உள்ள உள்ள வந்து ஆழ்வார் வந்து பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து பெருமாளை பாக்குறாரு. பார்த்துட்டு, அடியேன் வந்திருக்கேன், உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன், நீ அப்படியே படுத்திருக்கியே, எழுந்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? நீ ராமரா இருந்தபோது நடந்து நடந்து போனியே, அதனால கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்திருக்கியோ? அப்படி இல்லைன்னா வாமனனா வந்து திரிவிக்ரமனா உலகத்தையே அளந்தியே அந்த களைப்புல படுத்திருக்கியா? அப்படி இல்லைன்னா வராகனா வந்து பூமியையே மீட்டு எடுத்தியே அந்த களைப்புல படுத்திருக்கியா? எழுந்து வந்து என்னன்னு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்போ வந்தன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்த மெய் குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறாரு. பாடின உடனே ஆழ்வார் வந்து என்னை எழுந்திருக்க சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் என்ன பண்றாருன்னா தாம் படுத்திருக்க கோலத்துல இருந்து அப்படியே எழுந்திருக்கிறாரு. ஆழ்வார் நினைக்கிறாரு, உன்னோட உன்னோட சௌலபியத்தால அர்ச்சா திருமேனியா வந்திருக்க, அர்ச்சகர்களுக்கு கட்டுப்பட்டு எப்படியாப்பட்ட நீ பரமாத்மாவா இருந்தும் வைகுண்டத்துக்கே அதிபதியா இருந்தாலும் இங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்க கொடுக்கிற பிரசாதத்தை ஏத்துக்கிட்டு, நாங்க கொடுக்கிற சின்ன சின்ன மாலைய புஷ்பத்தை ஏத்துக்கிட்டு உன்னோட சௌலபியத்தோட எல்லையால இங்க நீ வந்து கோயில் கொண்டிருக்க இல்லையா, உன்னோட சௌலபியத்தை நான் கெடுக்க விரும்பல, வாழிகேசனே அப்படியே இரு எழுந்திருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்றாரு. பெருமாளுக்கு புரியல, ஆழ்வார் என்ன படுத்திருக்க சொல்றாரா எழுந்திருக்க சொல்றாரா என்ன பண்றதுனே தெரியாம உத்தான சயனம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இப்ப அங்க நம்ம பெருமாளை பார்த்தா முழுசா ஸ்ரீரங்கத்துல இருக்க மாதிரி படுத்திருக்கவும் மாட்டாரு, முழுசா எழுந்திருக்கவும் மாட்டாரு, கொஞ்சம் உத்தான சயனம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அங்க பெருமாள் கொஞ்சம் எழுந்த நிலையில தான் அங்க காட்சி கொடுப்பாரு. இப்போ திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரானா மாறுறாரு. ஏன்னா பெருமாளே வந்து பெருமாளை தான் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஆறாவமுத பிரான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை தான் சொல்லுவோமே. ஆனா ஆழ்வார் சாப்பிட்ட பிரசாதம் அப்புறமேட்டு தானே பெருமாளே அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறாரு. அதனால இங்க ஆழ்வாரோட பேரை பெருமாள் ஏத்துக்கிறாரு, ஆறாவமுத ஆழ்வானா.
பெருமாளோட பேரை ஆழ்வார் ஏத்துக்கிறாரு திருமழிசை பிரானா. திருமழிசை ஆழ்வார் இந்த பூமியில வந்து 4700 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. மொத்தமா 4700 ஆண்டுகள் தான் இந்த பூமியில வந்து அவர் இருந்தாரு. அவர் வந்து 2 பிரபந்தம் வந்து இயற்றியிருக்காரு. நான்முகன் திருவந்தாதி அதுல வந்து 96 பாசுரமும், திருச்சந்தை விருத்தம் அதுல வந்து 120 பாசுரமும் இருக்கு. இப்போதைக்கு திருமழிசை ஆழ்வார் எழுதுனதுல இந்த 2 நூல்கள் தான் நமக்கு இப்போதைக்கு கிடைக்குது. ஆழ்வாரோட வாழித்திருநாமம் பார்ப்போம். அன்புடன் அந்தாதி 96 உரைத்தான் வாழியே, அழகாரும் திருமழிசை அமர்ந்த செல்வன் வாழியே, இன்பமிகு தையில் மகத்து இங்குதித்தான் வாழியே, எழிற்சந்தை விருத்தம் 120 ஈந்தான் வாழியே, முன்புகத்தில் வந்துதித்த முனிவனார் வாழியே, முழுப்பெருக்கில் பொன்னியதிர் மிதந்த செல்லோன் வாழியே, நன்புவியில் 4700 வாழியே, நங்கள் பக்திசார நிறு நற்பதங்கள் வாழியே. திருமழிசையாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.